வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சீத்தாப்பழத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மரம் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைமாக மாடி தோட்டத்தில் வச்சுருக்கேன். இப்படி தான் ஃப்ளவர்ஸ் வரும் அப்படின்னதையே நான் இப்போ தாங்க தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டைமாக சீத்தாப்பழம் வச்சதுமே எனக்கு கொஞ்சம் வருமா வராதா அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் இருந்துச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரம் கொஞ்சம் காயிற மாதிரியே இலையெல்லாம் என்னமோ பூச்சி தாக்குதல் வந்த மாதிரி வெள்ளை வெள்ளையில வந்து காய தொடங்கிச்சு. சரி பார்க்கலாம் அப்படின்ட்டு நான் ரெகுலராக வந்து தண்ணி பாய்ச்சிட்டே தாங்க இருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா சடனாக கிளை பிரிஞ்சு ஒவ்வொரு கிளையிலையும் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர்ஸ் வர தொடங்கிடுச்சு. இந்த பாருங்க ஃப்ளவர்ஸ் எப்படி இருக்குன்னு. எல்லா இலையுமே ஃப்ரெஷ் ஆகி அப்படியே பச்சை பசேல்னு ஆயிடுச்சுங்க. இந்த வெயிலுக்கும் அதுக்கும் நான் யோசிச்சுட்டே இருந்தேன். பட் பார்த்தா ஆப்போசிட்டாக பச்சை பசேல்னு ஆகி அப்படியே இலையெல்லாம் வந்து ஃப்ளவர்ஸ் வர தொடங்கிடுச்சு. இதை பாருங்க எவ்வளோ ஃப்ளவர்ஸ்ன்னு நீங்களே பாருங்க. ஒவ்வொரு இலைக்கும் இடையில வந்து ஃப்ளவர்ஸ் வர தொடங்கிடுச்சு. இப்போதான் எனக்கு சீத்தாப்பழம் இப்படி தான் ஃப்ளவர்ஸ் வரும் அப்படின்னதே நான் வந்து அறிஞ்சுக்கிட்டேன். எப்படி காய் எந்த அளவுக்கு வரும் அப்படின்னு தெரியல. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைமாக வச்சது. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் எல்லா ஃப்ளவர்ஸுமே காய்க்குதா இல்லையா.